clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. வைகையாற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் சற்று நேரத்தில் ராமராயர் மண்டபம் வருகை தர உள்ளார். அங்கு அவருக்கு தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இன்று அதிகாலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளினார். அதன் தொடர்ச்சியாக இப்போ தீர்த்தவாரி நடைபெற இருக்கு. இதனுடைய சிறப்புகள் என்ன? எவ்வளவு பக்தர்கள் அங்கு கூடியிருக்காங்க? ஆனந்தி, இன்று காலை சரியாக 5:55 மணி அளவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து ஆழ்வார்புரத்திலிருந்து தற்போது ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் வருகை தர உள்ளார். இங்க பகுதியில் தீர்த்தவாரி உற்சவமானது நடைபெற உள்ளது. இதில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி வரும் வருகையில் அப்போது இங்க இருக்கும் பக்தர்கள் அனைவரும் தண்ணீர் பீச்சி அடித்து இந்த கள்ளழகரை குளிர வைப்பதற்காக தண்ணீரை பீச்சுவது வழக்கம். இதை தீர்த்தவாரி என அழைக்கப்படுவார்கள். இதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ராமராயர் மண்டபம் முன்பாக கூடியுள்ளனர். தற்போது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திலிருந்து தற்போது வருகை தந்து வருகிறார். தற்போது இந்த பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷங்கள் எழுப்பியவாறு தற்போது தொடர்ச்சியாக அந்த கள்ளழகர் முன்பு வரக்கூடிய அந்த விசிறி உள்ளிட்ட குடைகள் உள்ளிட்ட வரும்போதெல்லாம் கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி தற்போது தண்ணீர் பீச்சும் சம்பவமானது தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த தண்ணீர் பீச்சும் போது இந்த அதிக பிரஷர் உள்ள அந்த பல்புகளை பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இந்த பம்புகளை காவல்துறையினரும் பறிமுதல் செய்து தற்போது அந்த தோல் பையில் மூலமாகவே தண்ணீர் பீச்சப்பட வேண்டும் என அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த ராமராயர் மண்டபத்திற்கு இன்று மதியம் எழுந்தருளி உள்ளே சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாரணைகள் நடைபெற உள்ளது. இதற்காக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் இடத்திலிருந்து ஆழ்வார்புரத்திலிருந்து தற்போது இந்த ராமராயர் மண்டபத்திற்கு வருகை தந்து வண்ணம் இருக்கிறார். வருகை தந்த பின்பு இந்த பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான இந்த பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து தங்களது தீர்த்தவாரி அந்த நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். இதற்காக ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த பக்தர்கள் நேர்த்தி கடனாக இருந்து தற்போது இந்த கள்ளழகரை குளிர் வைப்பதற்காகவே இந்த தீர்த்தவாரி சம்பவமானது நடைபெறுகிறது. இதற்காக தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதியில் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அழகரை வரவேற்பதற்காக உற்சாகத்துடன் கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பியவாறு அந்த பக்தர்கள் காட்சியளிப்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கள்ளழகர் இந்த ராமராயர் மண்டபத்திற்கு வருகை தர உள்ளார். பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியிருக்கிறார்கள். ஆனந்தி, சற்று நேரத்தில் கள்ளழகர் ராமராயர் மண்டபம் வருகை தர உள்ளார். அங்கு அவருக்கு தீர்த்தவாரியும் நடைபெற இருக்கிறது. கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். Clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.